நியூஸ் தமிழ் கழுகு. விஜயோட அடுத்த 2 வாரத்துக்கான சனிக்கிழமை பிரச்சாரம் மட்டும்தான் திட்டமிடப்பட்டிருக்கான். அதுக்கு பிறகு பிரச்சாரம் என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாதுங்கிறாங்க. விஜய் தன்னோட பிரச்சாரத்தை ஒவ்வொரு சனிக்கிழமையும் 3 மாவட்டம்னு பிரிச்சு டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்குமான டூர் இறுதி செய்யப்பட்டு தமிழக டிஜிபி கிட்டையும் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா திருச்சி பிரச்சாரத்துக்கு பிறகு ஒவ்வொரு சனிக்கிழமையும் 2 மாவட்டங்கள்ல தான் பிரச்சாரம் செய்ய முடியுங்கிற முடிவுக்கு வந்த விஜய் ஒரு நாளைக்கு 2 மாவட்டம்னு சுருக்கினாரு. அதுலயும் வர்ற சனிக்கிழமை கரூர், நாமக்கல், அடுத்த சனிக்கிழமை வேலூர், ராணிப்பேட்டைங்கிற வரைக்கும் தான் டூர் முடிவாயிருக்கு. அதுக்கப்புறம் எந்தெந்த மாவட்டங்கள்ங்கிறத தாவேக்க தலைமை நிலைய நிர்வாகிகள் முடிவு செய்யலையாம். காரணம், ஜனநாயகனோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் இன்னும் முடியலையாம். படத்துக்கான ப்ரொமோஷன், பப்ளிசிட்டி பணிகள் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான். தேர்தலுக்கு முன்னால வர்ற படம்ங்கிறதுனால இதுல விஜய் கூடுதல் கவனம் செலுத்த போறாருங்கிறாங்க. திருச்சி, அரியலூர் மாவட்டங்கள்ல ஒரு நாள் டூருக்கான செலவுகள் கோடிகளை தொட திருச்சிக்கு போயிட்டு வந்த அன்னைக்கே கட்சிக்காரங்களுக்கு அந்த தொகையை விஜய் கொடுக்க ஆனந்த் மூலமா 2 மாவட்ட செயலாளர்களையும் கூப்பிட்டாராம். ஆனா திருச்சி, அரியலூர் மாவட்ட செயலாளர்கள், நாங்களே எல்லோருக்கும் செட்டில் பண்ணிட்டோம் தலைவரே, எங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல விஜய் நெகிழ்ந்துட்டாராம். நியூஸ் தமிழ் கழுகு.